மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 நாட்களாக அரங்கேறுகிற இந்த அரசியல் கோமாளித்தனமான கூத்துக்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்தது யார் என்று கேட்டால் அஇஅதிமுக. எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் கோ அவருடைய சகாக்கள், அவங்களோட முன்னாள் மந்திரிங்க கூடகரெல்லாம் ஜால்ரா கோஷ்டிங்க பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி செஞ்சாங்க. இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்கள் ஜென்ம விரோதி மாதிரி வெற்றி செஞ்சாங்க. ஒட்டு இல்லை உறவும் இல்லைன்னு பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால், ரொம்ப நாள் இல்லை, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் திமுக தான் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கு, திமுக தான் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்குது, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அவங்க தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒன்றிய அமைச்சர்களை, யூனியன் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரை கூப்பிட்றாங்க, ஆவண பிரதமரை போய் பார்க்குறாங்க, பிரதமரை கூப்பிட்றாங்க, கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை. 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜகவோடு நாங்கள் உறுதியாக கூட்டணி இல்லை. அந்த வேஸ்ட் லக்கேஜை நாங்கள் கைட்டி விட்டோம்னு சொல்லி பாஜக அவ்வளோ கடுமையாக விமர்சித்தது யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. எல்லாரும் பாஜக அப்படி அண்ணாமலையை வெற்றி செஞ்சாங்க. அண்ணாமலை இவங்களை வச்சு செஞ்சான். அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி. டேபிள் கீழே போய் சசிகலா காலை பிடிச்சின்னு சசிகலா காலை நக்கி, சசிகலா காலை கூவாத்தூரில் நடந்த அந்த அசிங்கம், எடப்பாடி ஒரு அசிங்கம் சொன்னது அண்ணாமலை. டேபிள் கீழே போய் அப்படியே போய் தவழ்ந்து போய் சசிகலா காலை பிடிச்சி, சசிகலா காலை நக்கி, டயர் நக்கி, சசிகலா காலை நக்கி, சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு. முதலமைச்சர், நீ எங்களை பற்றி பேசுகிற, நீ ஒரு தற்குறின்னு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பேச, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேச, அப்படியே வெற்றி செஞ்சான். எங்களோட அதிகமாக தான் நடப்படுறாங்க. நானும் பார்த்தோம். அப்பயே சொன்னாங்க, நம்பாத, இது போலித்தனமானது. திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால், 10-15 நாள் இருக்குமா, திடீர்னு சட்டமன்றம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மானிய கோரிக்கை நடக்குது, ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, சட்டமன்றத்தில் வாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது, கேள்விகள் வருது, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா எடப்பாடி காலங்காத்தால் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறார். சென்னை ஏர்போர்ட்லேருந்து என்னன்னு கேட்டால் டெல்லி கிளம்பி போயிட்டார். டெல்லி கிளம்பி போய் யாரை பார்க்க போகிற கேட்டால் நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்தார். எல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நான் இப்போ தான் பேசுகிறேன் நம்ம சேனலில். உடனே 3 கார் மாறி போகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நம்ம தமிழ் நடிகர் சந்தான பாரதியினுடைய ஒன்று விட்ட பங்காளி, பார்க்குறது அதே மாதிரி இருப்பார் அமித்ஷா. அமித்ஷா வீட்டுக்கு 3 கார் மாறி போகிறார். இந்த வில்லனுங்கள்லாம் கொலை பண்ணிட்டா அழகாக சொன்னார் தலைவர் தளபதி அவர்களும், நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அசம்பிளியில் ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டா போலீஸ் பிடிச்சிடான்னு சொல்லி கார் மாறி மாறி போவாங்க. சினிமாவில் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி கார் மாறி 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 போய் அமித்ஷா போய் பார்த்தார். உள்ளே போன உடனே அமித்ஷா கிட்டே இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து உங்களை பார்க்குறதுக்கு, அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? उसका बोलो बैठने के लिए बोलो, बहुत बैठने के लिए बोलो, वेली वकार सोलंटा बैठने के लिए बोलो. 1 மணி நேரம் கழிச்சு உள்ள கூப்பிட்டாங்க. क्या பழனிசாமி கைசா है, आओ बैठो பழனிசாமி, வா வா வக்கார். உக்காந்த உடனே அது எடப்பாடி சொல்லியா கொடுக்கணும். அது இப்பெல்லாம் இப்படி பண்ணுறதில்ல. ஏடிஎம்கே காரங்கோ மந்திரிங்கோ இந்த கையில் இப்படி வச்சுக்கிறாங்க. சரியா தெரியாது உங்களுக்கு. இப்படி 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 இந்த வயிற்றுக்கேறி இப்படி முடிக்கிறாங்க. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் இப்படி முடிடுறாங்க. இப்படி போயிட்டு அதை இன்னும் அதான் பண்ணுவான் நார்த் இந்தியாவில். இப்படி முடிக்கிறாங்க. வழக்கமாக கால் மேலே கால் போட்டுன்னு பேசுகிற நம்ம சந்தான பாரதிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் தென்னாட்டில் கால் மேலே கால் போட்டுன்னு மேலேயும் கீழையும் பார்த்தார். யார நம்ம அடிமைகளின் தலைமை அடிமை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு டிரான்ஸ்லேட் ஒரு ஆளை கூட கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவருக்கும் எடப்பாடிக்கும் இங்கிலீஷ் தெரியாது, அமித்ஷாக்கே இங்கிலீஷ் தெரியாது. நம்ம பிரதமர் மோடி பேசுறதே பட்லர் இங்கிலீஷ் தான். அவரோட குடியாத்துக்கு முன்னே நல்லா இங்கிலீஷ் பேசிடுவான். பெங்களூர் டன், நான் பெங்களூர் படிச்சுவேன். இவர் உடனே அவர் அமித்ஷா கேட்குறாரு, क्या एडपाड़ी कैसा है, अच्छा है क्या एडपाड़ी, क्या आप तो क्या पॉलिटिक्स कर रहा है तमिलनाडु में, हमारा बीजेपी पार्टी को तो क्या उधर डैमेज कर रहा है इन बिटवीन द प्रेस पीपल्स, झगड़ा कर रहा है उधर अन्नामलई के पास, झगड़ा कर रहा है हमारा चीफ, बीजेपी का चीफ, वो छोटा बच्चा है, वो अन्नामलई के साथ पास तू तो झगड़ा कर रहा है क्या, तू तो बीजेपी को हमको कोई रिश्ता नहीं, हम तो बीजेपी को आने वाला असेंबली इलेक्शन में अलायंस नहीं, बीजेपी को हमको कोई संबंध नहीं, वो तो हमारा दुश्मन है बोल रहा है तू. एडपाड़ी तू क्या बहुत अच्छा आदमी है, अरे तू बहुत बड़ा चोर. एडपाड़ी पழனிசாமி तू चोर है, तुम्हारा मंत्री जी है ना, एक्स मिनिस्टर, वो सब चोर है. मुझे नहीं मालूम तो क्या क्या कर रहा है,
करा है उधर, खून खून करा है तू कोडानाडु में, ऊटी में, जयललिता वो मैडम का घर में तू खून करा है, चोरी कर रहा है। सभी फाइल तो मोदी जी का टेबल में है। मुझे मालूम एडप्पाडी पळनिसामी, दिहार मालूम, दिहार दिल्ली का आसपास में है दिहार जेल। आप सबको फाइल कर उठाकर तुम्हारा घर को भेजूंगा, ईडी आईडी सबको भेजूंगा, इंक्वायरी करूंगा तुझे इधर दिल्ली में, आप सबको अंदर डालूंगा दिगार जेल में। रोटी खाना है, रोटी खाना है, खबरदार। आने वाले चुनाव में मैं क्या बोलता हूं वो तू सुनना है। एमएलए इलेक्शन में, आने वाले एमएलए चुनाव में बीजेपी का एडीएमके का अलायंस आना है। मैं क्या बोलता हूं तू वो करना है, खबरदार खबरदार। उल्लू का पट्टे बैन चोट अंदर डालूंगा दिगार का जेल में, खबरदार। ஆடி விட்டார் அண்ணன் எடப்பாடி. ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா நான் இவ்வளோ நேரம் ஹிந்தியில் பேசுனேங்க ஐயா. என்ன பேசுனேன்னா அவர் பேசுனதே நம்ம பேசுவோமே, சொல்லிடுறேன் சுருக்கமாக, அவ்வளோ அளவு புரிஞ்சிருக்கும். உள்ளே பொண்ணை வெளியே ஒரு உக்காரி சொல்லி 1 மணி நேரம் வச்சு கூப்பிட்டு, என்ன ரொம்ப சீன் போடுறாமே எடப்பாடி, என்ன பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாமே, எங்களுக்கு எதிரி பிஜேபி தான், எம்பி எலெக்ஷன் நாங்கள் கூட்டணி சேரல, எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே கூட்டணி சேர மாட்டோம், அண்ணாமலை சண்டைக்கு போறியாமே, எங்கள் பிஜேபி கடுமையாக திட்டுறாமே, பிஜேபி எல்லாம் ஒரு மோசமான கட்சி, வேஸ்ட் லாங்குவேஜ், பிஜேபி கூட சேர்ந்தால் தான் நாங்கள் ஆட்சி எழுந்துட்டோம், பிஜேபி கண்ணாமண்ணா திட்டுறாமே. யோ நீ எவ்வளோ பேர் திருட்டு பையன் எனக்கு தெரியாது, உங்க கூட ஒரு மந்திரிகளை எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிக்கிறீங்க, வெளிநாட்டிலாம் டிவி வாங்கிக்கிறீங்க, எல்லாம் தனியாக ஃப்ளைட் வச்சுருக்கிறீங்க, எல்லாம் அன்னி செலாவணி மோசடி, எவ்வளோ கருப்பு பண்ணுங்குது, கொடநாள கொள்ள எடுக்கிட்டான் ஃபைல்லாம், உங்கள் 9 பேர் ஃபைலு மோடி டேபிள் இருக்குது. பெட்டா நாளைக்கு நினச்சா அமலாக்கத்துறை, இடி ஐடி போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் வரும், தூக்கின்னு வந்து இங்கே சிபிஐ விசாரணை பண்ணி தூக்கி திகார் ஜெயிலில் போட்டு ரெடியாடுறா. திகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கான ஆடி விட்டார் எடப்பாடி. எடப்பாடி ஆடி போய் காலில் விழுந்தா, ஐயா ஐயோ ஐயா வா மாஃப் கரோ மாஃப் கரோ அப்படி சொல்கிறாரு. கூட கூட்டு ஹிந்தி ஒரு மிலிட்ரி கேரக்டர் சொல்லு. அவர் சொன்னார், சார் हमारे एडप्पाडी जी तो माफ करना, इसको प्लीज़ माफ़ करना। अब क्या बोलेगा वो, इसको सुनेगा वो तो। अब से एडप्पाडी पळनिसामी आपका नौकर है, नौकर அப்படின்னு சொல்லிட்டான். அவர் மன்னிப்பு கேட்குறாருங்கோ. இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வந்துட்டு கூலிக்காரங்கோ, அடிமைங்க, ஜாகிரதை. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்கணும். ஓ நான் வரேன், சென்னைக்கு வரேன்னு சொல்லி நேராக சென்னைக்கு வந்து அங்கே போய் உங்கள் இப்போ இவங்க இந்த பிஜேபி, இந்த அண்ணாமலை, இந்த பைத்தியக்காரன் ஆட்சி வச்சுட்டு இந்த நயினார் நாகேந்திரனை போட்டாங்க இல்லை, அது ஏடிஎம்கே கூட்டணிக்காக போட்டது. அது அவங்க கட்சி சமாச்சாரம் நமக்கு தேவையில்லை. உன்னை வந்து ஐடிசியில் எடப்பாடி பழனிசாமி வருவாரான்னு பார்த்துருந்தாங்க. உன்னை எடப்பாடி வந்தார். வந்தோடனே ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பவ்யமாக உட்காந்துதார் பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பவ்யமாக இப்படி உட்காந்துருந்து பக்கத்தில் கேபி முனுசாமி, அந்த உதயகுமார் கீழே அமைச்சிட்டாங்க இடம் இல்லைன்னு சொல்லி. அந்த அவர் தான் எதிர்கட்சி துணைத் தலைவர். அப்போ அதுவே பிரச்சனையாகுதுங்க. இவங்கெல்லாம் உட்காந்துக்கின்னு அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இந்த கேங்கெல்லாம் உட்காந்துக்கின்னு ப்ரெஸ் மீட்டில் அந்த ஆள் அமித்ஷா வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லையா? இதை யார் சொல்கிறதுன்னு கேட்டால், போலி என்கவுண்டர்னுடைய முன்னாள் அக்யூஸ்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போலி என்கவுண்டர்னுடைய முன்னாள் அக்யூஸ்டு அமித்ஷா. அவர் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாவிகளா, டாஸ்மாகில் ஊழல் இவர் சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நடக்காத டாஸ்மாக் ஊழலாம் உன் குஜராத்தில் பூரண மதுவில் கண்டுற தெருவ சாரம் அமைக்கிறான், கள்ளச்சாரம் குடிச்சு அங்கே சாப்பிட்றான். உன்னை ஆட்சி செய்கிற பாண்டிச்சேரி பூரா டாஸ்மாகில் திருடி சாப்பிட்றாங்க. இவன் இவர் இஷ்டத்துக்கு இவர் வந்து இங்கே குறை சொல்கிறார் அமித்ஷா. இந்த ஆட்சியை அகற்றணும், ஒரு மயிறு போட முடியாது, அகற்றிட்டு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்கும், அதிமுக பாஜக தேர்தலை சந்திக்கும். இது அறிவிக்கிறது யாரு? இது யாரு? அமித்ஷா. இந்த ஆள் கம்முன்னு உட்காந்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அடிமை இல்லை, கொலை கொள்ளை உள்ளே போட்டுருவான்ட்டானே, எதுவும் பேச முடியாது, கம்முன்னு உட்காந்துக்கிறார். இப்படி உட்காந்துக்கிறார். அப்புறம் இப்படி உட்காந்துக்கிறாங்க. இப்படி அமித்ஷா எடப்பாடி திரும்பி பார்த்தா போகிறோம். ஜெயலலிதா கிட்ட பொம்பதை விட அதிகமாக பொம்புறாங்க அமித்ஷா கிட்ட. அமித்ஷா அறிவிக்கிறார் உட்காந்து கூட்டணி. ஏன் எடப்பாடி அறிவிக்கல? அமித்ஷா அறிவிக்கிறார் கூட்டணியை. அதிமுக பாஜக தான் கூட்டணி. 2026 நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க அமைப்போம். மயிறு புடுவீங்க, 10 சீட்டு மேலே தாண்டீங்களா பாரு. இதை யாருங்க அறிவிக்கணும்? இந்த மாநிலத்தினுடைய அந்த கூட்டணிக்கு தலைவர் யாரு? இப்போ எனக்கு சேர்ந்துற இந்த சங்கி பசங்க பிஜேபி கூட்டணி யாரு? எல்லா திருடனும் ஒன்றா சேர்ந்துறானுங்க பாரு. யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும். அறிவிக்கிறது அமித்ஷா. வாயே திறக்கலைங்க. அண்ணாமலையாவது மைக்க வாங்கி நடத்த பேசணும், வாயே திறக்கலை. அவ்வளோ பயம் வச்சுட்டான். அவ்வளோ பயந்து அப்புறம்
எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் சோறு சாப்பிட்டு வந்தார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த பதிவில் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போகிறது உங்கள் கட்சி, நீங்கள் யார் கூட போங்க, அது உங்கள் இஷ்டம், நமக்கு தேவையில்லாத விஷயம். இத்தனை நாள் ஒரு மாதம் வரைக்கும் பிஜேபி கடுமையாக கண்டிச்சுட்டு, அதுவும் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜகவோடு உறுதியாக கூட்டணி இல்லை, திமுக கள்ள தொடர்பு வச்சுக்குது. அப்போ நீ என்ன தொடர்பு வச்சுக்கிறப்பா? இப்போ போய் காலில் வந்துட்டு ஏன் அவனை பார்த்து பயப்படுற? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போது ஊழல்னு திமுக பேசுகிற, திமுக ஆட்சியை, திமுக அமைச்சர்களை, முதலமைச்சரை குறை சொல்கிற எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், நீ திருடி விட்டு, நீ ஊழல் செஞ்சுட்டு, கொலை வழக்கு, நீ கரப்டட் பர்சன், உன்னுடைய அத்தனை கடிவாளத்தை அவன் கையில் வச்சுட்டு இருக்கான், நீ ஊழல் பண்ணி, நீ திருடிட்ட, நீ தப்பு பண்ணிக்கிற, உன்னை எங்கே தூக்கி அமலாக்கத்தை ரைடு விட்டு உன்னை தூக்கி உள்ளே போட்டோன்னு பயந்து தானே போய் அமித்ஷா காலில் வந்து அந்த கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் பாஜகவோட சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறேன்னு நீ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதா? நீ திமுக குறை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது யோகிதை இருக்குதா? அவன் இன்னும் உங்களுக்கு ரைடே விடலையே, ஆனால் எங்களுக்கு தொடர்ந்து ரைடு விடுறானே. செந்தில் பாலாஜி தேவையில்லாமல் ஒரு வருஷம் உள்ள வச்சான், தேவையில்லாமல் மிரட்டி போடான்னாரு. இன்னைக்கு மந்திரி, திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் மாண்புமிகு டாக்டர் ஜெகதர்ஷன் ஆஃபீஸில், வீட்டில் காலேஜில் ரைடு விட்டான், சந்திச்சோம். அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், மாண்புமிகு தமிழகத்தின் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எங்கள் குடும்ப அண்ணன் ஏவா வேலு வீட்டில் ரைடு விட்டான். அங்கேயே கணக்கு அமைச்சிட்டார். இதை பாடுறா, ரைடு விட்டான். இதோ மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் மாண்புமிகு அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் KN நேரு வீடு ஆபீஸ் ரைடு விட்டான். ₹1 ஒரு தம்பிடி காசு கிடைக்கல. தொடர்ந்து ரைடு. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் வீட்டிலே காட்பாடியில் ரைடு விட்டான். இப்படி தொடர்ந்து ரைடு விட்டுனேக்கிறான். இன்னும் வரப்போறான்றான். அவன் எந்தெந்த மந்திரிக்கு வரப்போறான்னு எனக்கு லிஸ்டோட நான் சொல்லுவேன். நான் லிஸ்டோட சொல்லுவேன். அடுத்து எந்த மந்திரிக்கு வரப்போறான், அதுக்கடுத்து எந்த மந்திரிக்கு வரப்போறான், அதுக்கடுத்து எந்த மந்திரிக்கு வரப்போறான், அதுக்கடுத்து எந்த மந்திரிக்கு வரப்போறான், நான் லிஸ்டோட சொல்லுவேன். வந்து ஒன்றும் கிடையாது, சும்மா தான் போகணும். ஆனால் இவன் யார்கிட்ட ரைடுக்கு போனோம்னா, எடப்பாடி பழனிசாமி ரைடுக்கு போனோம், அந்த வேலுமணி வீட்டு ரைடுக்கு போனோம், அந்த வீரமணி வீட்டு ரைடுக்கு போனோம், புதுக்கோட்டை விஜயபாஸ் வீட்டு ரைடுக்கு போனோம், இப்படி எல்லா மந்திரி வீட்டுக்கும், உதயகுமார் வீட்டுக்கு ரைடுக்கு போனோம், எல்லா மந்திரி வீட்டுக்கும் ரைடுக்கு போனோம். அங்கெல்லாம் போகாமல் ஏன் ரைடுக்கு இது வரைக்கும் போகாமக்கிறான்னா, இப்போ பயந்து போய் கை கட்டு நிற்கிறானுங்க பாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ADMK கேங் இப்படி நிற்கிறான் பாரு. ஓனர் எஸ் பாஸ், ஓகே பாஸ், எஸ் பாஸ், எஸ் பாஸ்ன்னு போய் நிற்கிறானுங்க. இல்லை, அதனால தான் போகாமல் இப்போ மிரட்டி அவங்களோட இன்னைக்கு கூட்டணிக்கு போய் நெருப்பு வேற வழி இல்லாமல் பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி சேர்த்துக்கிறான். இதுக்கு எடப்பாடி நீ கூட வாய்ப்பு பேசுறியா? நீ பயந்தனால தானே நாங்கள் போய்க்கிறேன். நீ கூட்டணி சேர்த்துட்டாங்களா? அவங்க கூட்டணி சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து அந்த நயினார் நாகேந்திரன் அந்த பதிவு எடுத்துக்கினாரு. அண்ணாமலை வெற்றி செஞ்சுட்டாங்க. அண்ணாமலை இவ்வளோ முயற்சி பண்ணான். நயினார் நாகேந்திரன் அந்த பொறுப்பு போகலாம், டெல்லியிலலாம் போய் சொன்னான். அவருக்கு 4 கோடி ரூபாய் பணம் மாட்டேங்கிச்சு, பத்திரப்பதிவில் வந்து 100 கோடி ரூபாய் ஊழல் பிரச்சனை இருக்குதுன்னு. நயினார் நாகேந்திரன் தான் போடான்ட்டாங்க. அந்த பிஜேபி ஆஃபீஸில் இவனுக்கு அந்த பிஜேபிக்காரனுங்க எவ்வளோ வெறி புற்ற ஆரிய கூட்டம்னு இதில் தெரிஞ்சுக்க. மரியாதைக்குரிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் போய் பிஜேபி தலைவர் மனு கொடுத்து போனால் எப்படி பிடிச்சி தள்ளாங்க. நீங்கள் டிவியில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம்ல, எப்படி பிடிச்சி தள்ளாங்க பாவம். அவன் நயினார் நாகேந்திரன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னு கேட்டால் ADMK முதுகில் தான் சாஞ்சாகணும். ADMK தான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பிஜேபிக்கு. இவன் கூட தான் போய் தேர்தலை சந்திச்சாகணும். அதுக்கு ADMKவும் பிஜேபியும் சேர்ந்து தேர்தல் வேலை பார்க்கணுன்னா அண்ணாமலை சரி வர மாட்டான். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நயினார் நாகேந்திரன் ADMK காரே போட்டாங்க. 2 பேரும் ஒன்றா வந்து பார்த்துங்கப்பா வேலையான்னு அண்ணாமலை சொல்லி முடிச்சிட்டாங்க. இவன் வந்து இதில் வந்து எங்கள் அறிவாலய சங்கலை உருவன்னு சொல்லி நாளைய முதல்வர் மாண்புமிகு நான் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட சவால் விட்டான். பார்த்தா உன் சங்கலே உருவிட்டான். இப்போ எல்லாம் உருவிட்டு போயிட்டு இவனுக்கு போய் நயினார் நாகேந்திரன் எல்லாம் பேசுகிறாங்க. ரைட்டு. எங்கள் அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் அது அப்படி தாமரை மலரும் இரட்டை இலையோடு மலரும், மலத்தில் கூட மலராது. அந்த எச்சுக்கு சொல்ல தேவையில்லை. ராஜாக்கு திமுக ஒழிச்சிருவோம் பேச்சே அது ஒரு நாள் போய் சேர போகுது. அண்ணாமலை இனிமேல் நான் 6 அடிக்க போகிறேன். ஆனால் செம்ம சம்பவம் பண்ணான் சார் அந்த நயினார் நாகேந்திரன். செருப்பு வாங்கிட்டு வந்து அண்ணாமலை கூப்பிட்டு, நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணாமலைக்கு, இனிமேல் நீங்கள் காலில் செருப்பு போடணும். நீங்கள் திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் செருப்பு போடணும். ஆனால் இவன் மறுநாளே ஷூ போட்டான். காலையில் சாயங்காலம் செருப்பு போட்டான். மறுநாளே ஷூவும் போட்டான், செருப்பும் போட்டான். நான் அவருடைய கட்டளை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்ல சம்பவம் பண்ண, ஒரு கவர் ஏற்றணும், இந்த செருப்பு ஏற்றணும், வந்து அண்ணாமலை கூப்பிட்டு செருப்பு எடுத்து அண்ணாமலைகிட்ட நயினார் நாகேந்திரன் கொடுத்துட்டு, இந்த செருப்பை நீ வச்சுக்கோ, உன்னுடைய பாஜக தலைவர் மாநில தலைவர் பொறுப்பை நான் வச்சுக்கிறேன், இந்தாடா நீ இனிமேல் என் செருப்புன்னு கொடுத்தான். ஏன்னா அந்த ஆளுக்கு மேலே நிறைய கோபம். ஏன்னா அந்த 4 கோடி ரூபாய் ட்ரெயினில் மாட்டி விட்டது யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான், நயினார் நாகேந்திரன்.
மாட்டி விட்டது யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான். சொந்த கட்சிக்காரனே காட்டி விடுவான். அந்த பேர்னா கேடி ராகவனா, அந்த பூச்சி ரூமில் உட்காந்துக்கன்னு மற்றவன் கையே நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம கை தாண்டா நமக்குன்னு சொல்லி கையால் வேலை பார்த்தான் பாருங்க. அவனை வந்து மதன் ரவிச்சந்திரன் போய் அந்த சிடி கொடுத்தும் போது இதை வெளியிடுறான்னு சொல்லி அவனையும் போட்டு கொடுத்தவன் யாரான்னு கேட்டால் இவன் தான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு கேட்டால் அந்த தம்பி திருச்சி சூர்யாக்கிறான் பாரு. அந்த தம்பி திருச்சி சூர்யாவுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியும். இவனை பற்றி பூரா திருச்சி சூர்யா கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். இவன் பண்ண உடனே செருப்பு குத்துட்டான். இந்த செருப்பு நீ வச்சுக்கோ, என்னது இந்த செருப்பை நீ வச்சுக்கோ, உன் பாஜக தலைவர் பற்றியை நான் வச்சுக்கிறேன். ஒரு படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படத்தில் வடிவேல் ஒரு காமெடி இருக்கும். இந்த பேக்கரி எப்படி வாங்கினா அர்ஜுன் கேட்பார். அப்போது வடிவேல் சொல்லு அப்படி, கணபதி ஐயர் ஒருத்தர் இருந்தார் எங்கள் வீட்டாண்ட. அவர் ஒரு நாள் என்னை பார்த்து என்கிட்ட சொன்னார், உங்கள் அக்காவை பார்த்தேன், உங்கள் அக்கா சூப்பர் ஃபிகரு, அழகாக இருக்கிறாங்க, அதனால் உங்கள் அக்காவில் நான் வச்சுக்கிறேன், இந்த பேக்கரியை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் எங்கள் அக்காவில் அவர் கூட்டி கொடுத்துட்டு பேக்கரியை நான் வச்சுக்கினேன்னு வடிவேல் சொல்லு அப்படி. அர்ஜுன் தூண் காரி துப்பார். அந்த மாதிரி பேக்கரியை வச்சுன்னு அக்காவை கூட்டி கொடுத்த மாதிரி நயனா நாகேந்திரன் உன் பொறுப்பை நான் வச்சுக்கிறேன், இந்தாடா செருப்புன்னு செருப்பு கொடுத்துட்டார். அக்காவை கூட்டி கொடுத்த மாதிரி செருப்பு கொடுத்துட்டார் நயனா நாகேந்திரன். செருப்பால் அடிச்சாச்சு அவனை செருப்பால் அடிச்சாச்சு. இதெல்லாம் நடந்துருச்சா? இதெல்லாம் நடந்த உடனே இவருங்கெல்லாம் வந்து இப்போ பேசுகிறாங்க, எங்கள் எடப்பாடி முடிவு எடுத்தால் நல்ல முடிவாக தான் எடுப்பார். அதுலேயும் எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜுகிறாரே, தெர்மாக்கோல் ராஜு, அவர் சொல்கிறார் இப்போ உடனே தெர்மாக்கோல்னு சொல்லி வச்சு செய்கிறீங்களே அண்ணன், அது எப்பவுமே சொல்லுவோம், உனக்கு ஒரு அடையாளம் அது தெர்மாக்கோல்ன்றது. தெர்மாக்கோல் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா ஒரு சிங்கப்பெண். ஆமாம், ஜெயலலிதா சிங்கப்பெண் தான், இல்லைன்னு சொல்ல. அதே போல் எங்கள் புரட்சி தலைவன் எடப்பாடியார் ஒரு சிங்கக்குட்டி. யாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு சிங்கக்குட்டியான். இப்படிப்பட்ட ஒரு சிங்கக்குட்டி அங்கே வாழ்நாளே பார்க்கறடா சாமி. இவர் சிங்கக்குட்டியான். சுண்டேலியை பார்த்து பயந்து ஓடுற சிங்கத்தை எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? யானையே வேட்டையாடும் சிங்கம். சுண்டேலியை பார்த்து பயந்து ஓடி போகிற சிங்கத்தை எங்கன்னா பார்த்துறீங்களா? சிங்கத்துக்கே அசிங்கண்டா இந்த எடப்பாடி சிங்கக்குட்டியான். அவர் உதயகுமார் எங்களுக்கு கூட்டணி விமர்சித்தால் நாங்கள் எதிர்த்து போராடும் எல்லாம் பேசணும். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிடார். என்னன்னு கேட்டால், எங்களுடைய கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்துவிட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பீதியிலே இருக்கிறார், பயந்து போயிருக்கிறார். எங்கள் கூட்டணி பார்த்து என்னடா பயத்துக்கு ஸ்பெல்லிங்கு? எங்கள் தளபதி பயத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. புயல் மனம் போர் குணம் என்று சொன்னால் என் தலைவன் தளபதி, நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். புரியுதா? புயல் மனம் போர் குணம் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், எங்கள் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின். உங்களை பார்த்து நாங்கள் பயப்படணுமா? உங்களை பார்த்து நாங்கள் ஏன் பயப்படணும்? பரதேசி பசங்களோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிற பரதேசிக்கு நீங்கள் உங்களோட நாங்கள் ஏன்டா, உங்களை பார்த்து நாங்கள் ஏன்டா பயப்படணும்? அவர் காமெடியாக சிரிச்சுட்டு இருக்கார் தலைவர் தளபதி. உங்களை பார்த்துட்டு என்ன பேச்சு பேசின எடப்பாடி நீங்கள் இப்படி போய் சேர்ட்டாருன்னு. பயம் யாருக்குன்னு கேட்டால் எடப்பாடி உனக்கு பயம், உனக்குத்தான் பயம். நீ கொலை பண்ணிக்க, உன் மேலே கொலை கேஸ் இருக்குது, கொடநாட்டில் கொள்ளை கேஸ் இருக்குது. ஒரு குடும்பத்தை காரில் ஆக்சிடென்ட் பண்ணி சாத்திர கொலை பண்ணிக்கிறேன், அங்கே வாட்ச்மேன் கொள்ளை கேஸ் இருக்குது. அந்த வீடு எல்லாம் எடுத்துட்டேன். நீ எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறேன்னு தெரியும். உன் பையன் வந்துட்டு ப்ரைவேட் ஃப்ளைட் வச்சுருக்கான், தீவு, வெளிநாட்டில் எவ்வளோ பேங்க்கில் பணம் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், இந்தா புடி. அதே மாதிரி உன்னுடைய கூட வர சகா மந்திரிக்கு எல்லாரும் எடுத்து வச்சாதே. பட் அத்தனை பேரும் தூக்கி திகார் ஜெயிலில் போட போகிறேன். இந்த கட்சி அனாதையாக போயிடும். ஒன்று கட்சி அந்த 3 பேர் வெளியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிறாங்க பாரு. ஓபிஎஸ், ஜெயலலிதா கொலை பண்ண கொலைகாரி சசிகலா, அந்த திருட்டு பையன் டிடிவி தினகரன், இவங்களை கூப்பிட்டு கொடுத்துருவேன். இல்லை சின்னத்தை முடிய கட்சியை முடிச்சுட்டு கட்சியை நான் கேப்சர் பண்ணிடுவேன். மிரட்டின உடனே பயந்து போயிட்டானுங்க. பயந்து போய் நடுங்கி போய் தொடர்நடிங்க பீதியா போய் அமித்ஷா காலில் விழுந்து, ஐயா நீங்கள் சொல்கிறத கேட்குறோன்னு பயந்தாங்குழி பயப்படுறது நீங்கள் எங்கள் தளபதி பார்த்தா சொல்கிறீங்க. சின்ன பையன் நேற்று கட்சி ஆரம்பித்தான், பழக்கா பையன் விஜய், அவன் உங்களை கிண்டல் பண்ணுறான். எனக்கு உங்களை பார்த்து பயப்படுற அவசியம் எங்களுக்கு. அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் சொல்கிறேன், நயனார் நாகேந்திரனுக்கு உங்களெல்லாம் பார்த்து பயப்படுற அவசியம். ஏன்னா தளபதி பற்றி நயனார் நாகேந்திரன் நல்லா தெரியும். அண்ணாமலை வேற. நயனார் நாகேந்திரனுக்கு தளபதி பற்றி நல்லா தெரியும். நயனார் நாகேந்திரன் அரசியலுக்கு புதுவாள் கிடையாது, நல்லா தெரியும். ஒரு கட்டத்தில் நயனார் நாகேந்திரனே திமுக தான் வரலான்னு இருந்தார். யாருக்குன்னா தெரியுமா? அது திமுக வரலான்னு இருந்தார். அப்புறம் பிஜேபியில் சமாதானப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது இருன்னு சொல்லிட்டு. தளபதி யாரு, தளபதி அரசியல் என்ன, திமுகனா என்னன்றது நயனார் நாகேந்திரனுக்கு தெரியும். இப்போ நயனார் நாகேந்திரன் தலைவராக போட்ட உடனே அவங்க ஏடிஎம் கூட சேர்ந்து எலெக்ஷன் வேலை பார்க்க போகிறாங்களே தவிர திமுக எதிர்ப்பெல்லாம் இருக்காது. இந்த பைத்தியக்கார அண்ணாமலை ஆட்டு ஓடிவிட்டான். உன்னால் ஏதாவது புடுங்க முடிச்சட அண்ணாமலை, டே சில்லற பையா, கரண்ட் அடிப்பட்ட காக்கா, இமயமணியில் போய் தவம் காணுங்கிறோம்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி தவமாக காணுறாங்க போய். திமுக எதிர்த்தா எல்லா நிலமும் இதுதான். நயனார் நாகேந்திரன் சொல்கிறேன், உங்களை பார்த்தெல்லாம் ஏனே நாங்கள் பயப்பட போகிறோம். உங்களுக்கே தெரியும். சரி, நீங்கள் அந்த பொறுப்பில் வரீங்க, ஏதோ பேசணும்னு பேசுகிறீங்க. அண்ணாமலையே பார்த்தாச்சு, மோடியே பார்த்தாச்சு, அமித்ஷாவே பார்த்தாச்சு. நிர்மலா சீதாராமன் எதிர்ப்பு அரசியலுக்கே சவால் விட்டுனுக்கிறோன்னா நீங்கள் என்னன்னே நயனார் நாகேந்திரன் அண்ணே பயமா? யாருக்கு பயம்? மிஸ்ஸாவை மிரள வைத்த தலைவர் தளபதி, வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கியர் இளைஞர்களின் போர்மகட்ட தலைவன், இரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமலர் நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர், வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் பெரியார், வாழும் மன்னா, இந்தியாவினுடைய மாபெரும் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் தளபதி, திராவிட இனத்தின் தளபதி. பயமா? அதுவும் போய் பரதேசி பசங்க பிஜேபி கட்சிக்காரன் பார்த்தா பயப்படுறது. மறைந்த மாவட்ட செயலர் ஜே.என். விலகன் டி நகரில் பிஜேபி ஆஃபீஸை அடிச்சு அந்த கொடிக்கு மற்ற காவலை போட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலர் நாங்கள் தென்சென்னைக்கு வேணும். பிஜேபி ஆஃபீஸுக்கு எவனும் வரமாட்டோம். ஆனால் ஜே.என். விலகன் மாதிரி ஒரு மாவட்ட செயலர் தென்சென்னையில் இருந்தால் பிஜேபி ஆஃபீஸில் எவனும் நாங்கள் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டான். திமுக எடுத்து, தளபதி எடுத்து, நாளை தமிழக உதயநிதி எடுத்து. யாரை பார்த்து பயன்னு சொல்கிறேன்? பரதேசி பிஜேபி, பரதேசி கட்சி. அந்த கட்சிக்கு நீங்கள் நயனார் தலைவராகிறீங்க, ரைட், ஓகே. நீங்கள் அங்கே போனீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த பயம்னு பேசுறது இதெல்லாம் வேணாம். எடப்பாடி, பயம்னாலும் நீங்கள் பேசக்கூடாது. பயந்து போய்க்கிறீங்க. நம்ம சேலத்தில் என்ஹெச்சில் நம்ம முனீஸ்வரம் கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில் இருக்குது. அங்கே இந்த பயந்துட்டா குழந்தைங்களுக்கு பேய் பிடிச்சிட்டா அங்கே நல்ல விபூதி போட்டு மந்திரம் அடித்து தாயத்தை கட்டுவாங்க. சக்தி வாய்ந்த கோயில். எங்கள் சத்திரிய குலத்தினுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் கோயில். அந்த முனீஸ்வரன் கோயிலில் எடப்பாடி யாருன்னா கூப்பிட்டு போங்கப்பா, கூப்பிட்டு போய் அவருக்கு மந்திரம் அடித்து, விபூதி அடித்து, வேப்பில் அடித்து ஒரு தாயத்து கட்டுங்க. ஏன்னா பிஜேபியை பார்த்து, அமித்ஷா பார்த்து பயந்து போகிறார். எங்கே நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு. பயப்படாதீங்க எடப்பாடி. அங்கே நீங்கள் அடிமையாகிற வரைக்கும் உங்களை தூக்கி உள்ளே போட மாட்டாங்க. அவங்ககிட்ட அடிமையாகிற வரைக்கும் உங்களை தூக்கி உள்ளே போட மாட்டாங்க. எனவே பயந்துட்டார் தளபதின்னு சொல்கிறது 2026 சங்கிகளுக்கு மட்டும் சங்கு இல்லடா. அவங்களோட போய் பயந்து போய் தூக்கி எங்கே உள்ளே போட்டுருவாங்களோன்னு கேஸுக்கு பயந்து போய் கூட்டணி சேர்ந்துறீங்களே ஏடிஎம்கே. அப்பாவி அதிமுக தொண்டை. உண்மையிலே எனக்கு பரிதாபம். இது எல்லாம் வந்துருங்க தளபதிக்கிட்ட. எங்கள் அண்ணன் உதயநிதி, நாளைய தமிழகம் எல்லாம் இப்படி வந்துருங்க. மரியாதை உண்டிங்க. முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கே. அவ்வளோதான். ஏடிஎம்கேக்கும் சங்கு, பிஜேபிக்கும் சங்கு. டே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்றதும் ஒன்று தான், பாடியில் போகிறதும் ஒன்று தான். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.